கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை நாம் வேதத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை மகதலேனா மரியாள் சீஷரிடத்தில் சொல்லுகின்றார். சீஷர்கள் கல்லறைக்கு வந்து பார்க்கின்றார்கள். அதே நாளிலே பூட்டப்பட்டிருந்ததான வீட்டிற்குள் இயேசு பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று அவளை தைரியப்படுத்துகின்றார். அந்த நேரத்தில் தோமா இல்லை. பிறகு அவர் வெளியே இருந்து வந்தவுடனே, இப்படி நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னவுடன் தோமா சொல்லுகின்றார், நான் அவர் காயப்பட்ட அந்த கரங்களை, அந்த விலாவை நான் பாராமல் நான் அவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசு என்று நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இதை அறிந்த ஆண்டவர் மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவர்கள் இருந்ததான அந்த வீட்டிற்கு வருகின்றார் இயேசு. அப்பொழுது தோமாவோடு கூட நேரடியாகவே ஆண்டவர் பேசுகின்றார். தோமாவே, இதோ எனக்கு இருக்கிறதான காயங்களையெல்லாம் நீ பார், அவிசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு என்று ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தோமாவிற்கு சொல்லித் தருகின்றார். பல நேரங்களிலே நாம் தோமாவைப் போல ஆண்டவரை நான் விசுவாசிக்க வேண்டுமென்றால், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அவரை பின்பற்ற வேண்டுமென்றால், நான் அவரிடத்திலிருந்து ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு பழகின மக்களாக நாம் இருக்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது கூட பல நேரங்களில் ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், நடக்கும் என்பதற்கு மற்றொரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே என்று நாம் கேட்கின்ற மக்களாகத்தான் இருக்கின்றோம். ஒருவேளை இது முற்றிலும் தவறா என்றால் நிச்சயமாக அப்படி இல்லை. ஒரு இளம் விசுவாசியாக நாம் இருக்கும் பொழுது வேதத்தை அதிகமாக அறியாத நாட்களிலே நாம் அப்படி ஜெபித்தால் அதில் எந்த தவறும் இல்லை. ஆண்டவரே, நான் திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகின்றேன், அதற்கு இப்படி ஒரு அடையாளத்தை நீர் காண்பித்தால் இந்த மகளை நீர் எனக்கு தருகிறீர் என்று நான் அதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லுவது போல பல காரியங்களிலே அப்படி ஒரு அடையாளத்தோடு கூடிய ஒரு காரியத்தை கடவுள் நமக்கு செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதத்தை அறிந்து வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நெருங்கி ஆராதிக்கிற மக்களாக நாம் வரும்பொழுது யாராக நாம் மாற வேண்டும் என்றால், அப்படியே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டுமே தவிர அவரை எல்லா காரியங்களிலும் சோதிக்கிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. காரணம் என்ன? அதை தான் தோமாவுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லித் தருகிறார். நீ அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. விசுவாசம்தான் தேவனுக்கு பிரியமானவராக நம்மை மாற்றுமே தவிர அவ்விசுவாசத்தோடும் சந்தேகத்தோடும் கர்த்தரை ஒவ்வொன்றிலும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் அது கடவுளுக்கு உகந்த ஒரு காரியமாக அது அமையவே அமையாது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது என்பதை விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமே தவிர நம்முடைய கிரியையின் மூலமாக அல்லவே அல்ல. அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு உதவி செய்கின்றார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒவ்வொன்றையும் தோமாவை போல் சோதித்து பார்க்கிறவர்களாக அல்ல. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை
நம்புவதற்கு ஏதுவில்லாத எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன சூழலிலே கூட இன்றைக்கி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ உங்களுடைய குடும்பமோ இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் நம்பும்படி கடவுள் ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தையோ அல்லது வார்த்தையை கொண்டு பேசலாம். அதை நீங்கள் அப்படியே விசுவாசியுங்கள். இது இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா என்ற எதிர்மறையான எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த வார்த்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அதை அப்படியே விசுவாசிக்கிறேன், அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து அவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது மலை போன்ற எந்த பிரச்சனையும் மிக எளிதாக உங்கள் வாழ்க்கையில் மாறி நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கடவுள் தந்தருள்வார். ஆகவே இன்றைக்கு தோமாவின் மூலமாக கடவுள் நமக்கு சொல்லித் தருவது என்ன? நாம் அவிசுவாசிகளாய் அல்ல, ஆண்டவரை அப்படியே விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் அதற்கான பலனையும் கிருபையும் தந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.